இந்த பிப்ரவரி மாதம் நடக்க போகிற சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப்பில் நம்மளோட தமிழ்நாடோட பாய்ஸ் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்காக பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் கேம்ப் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வச்சு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க. ஸோ என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கானது வந்து நடக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு தமிழ்நாடோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத டீடைலா பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், பிகேஎல் சீசன் 12க்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட முக்கியமான பிளேயரான அபிஷேக் அண்ணனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் லைட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்க்க போகிறது பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஹரியானாவில் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கானது வந்து நடக்குது. இதில் நம்ம தமிழ்நாடு டீமும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணக்கூடிய அந்த பிளேயர் லிஸ்ட்டை இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பாஸ் பண்ணி பார்த்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல டீமை தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் ஒரு மெடலை போட்டுட்டு வரணும். அதுக்கான ஸ்குவாட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, பொட்டன்ஷியல் நம்மக்கிட்ட இருக்குது, பொட்டன்ஷியல் ரைடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் ஒரு மெடல் வந்து போட்டுட்டு வந்துடணும். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட்டும் நம்மளோட வாழ்த்துக்களும் நம்மளோட கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ கவலைப்படாமல் போய் மேட்சஸ் எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு வாங்க. ஆனால் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப் மென்ஸுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வச்சு நடக்குது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக தமிழ்நாடு டீமுக்காக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் கேம்ப் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட் என்னைக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லிட்டரலாக தமிழ்நாடோட ஸ்குவாடை என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் கடைசி அப்டேட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் பற்றினது. ஸோ அபிஷேக் அண்ணனை இப்போதைக்கு அஃபிஷியலாக தமிழ் தலைவாஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே முந்தின வீடியோஸில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். ஸோ அபிஷேக் அண்ணனுக்கு போதுமான வாய்ப்புகள் வந்து கிடைச்சாச்சு. அவரோட கிடைச்ச வாய்ப்புகளை ஒரு சில இடங்களில் நல்லா பயன்படுத்திக்கிட்டாலும் நிறைய இடங்களை ப்ராப்பராக பயன்படுத்த முடியல. அட்வான்ஸ் டேக்கிள் பயங்கரமாக பண்ணுறாரு. ஸோ நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. அந்த இடத்துல இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் நிறைய இடங்களில் ஒப்பீனியன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. சீசன் பை சீசன் வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் டீம் அபிஷேக் அண்ணனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அபிஷேக் அண்ணனை பற்றி நான் நிறைய இடங்களில் வந்து பேசியிருக்கேன். அபிஷேக் அண்ணன் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய விஷயங்கள் அவரை சொன்னாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே இல்லை. நீங்கள் ஒரு சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் கெட்டு போட்டுட்டு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. மனிதரை டேக்கிள் பண்ணும்போது வாயில் ரத்தம் வரும், கையில் இன்ஜுரி ஆகும். ஆனால் அதெல்லாம் ஒரு வகையிலும் புண்படுத்தாமல் மறுபடியும் அடுத்தது வாட்டி முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்பார். தொடர்ச்சியாக டேக்கிள்ஸ் அட்டன் பண்ணி அதில் அவருக்கு சக்ஸஸும் கிடைச்சிருக்கு. என்னதான் அவரோட ரெக்கார்ட் தமிழ் தலைவாஸ் டீமில் போரா இருந்தாலும் இனிமே போக போகிற டீமில் அவரோட ஃபியூச்சர்ல அவர் நல்லா ஷைன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக அபிஷேக் அண்ணன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை எதுவுமே மறக்க மாட்டோம். அண்ட் தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அபிஷேக் அண்ணனை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்ததாக அபிஷேக் அண்ணனுக்கு அப்புறமா யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு சச்சின் தென்வராக தான் இருக்கும். ஸோ என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.